அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். ஏனெனில் ஆண்டவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்தையாம் கடவுளின் மாட்சியில் உள்ளார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித வாரத்தினுடைய புதன்கிழமையில் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த வார்த்தைகளை கேட்பதற்காக ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வருவதற்கு முன்பாக அதை பெரும் பொருட்டு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு இப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலியில் சிறப்பாக சிலுவை அந்தோணி ராஜபுஷ்பம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலியாக நாம் வேண்டுவோம். தங்களுடைய பேரன் ஆண்டோ லஸ்வினுடைய 4வது பிறந்த நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், பெண் பிள்ளைகளுடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மருமக்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், தனது மகனுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், விவசாயம் கால்நடைகள் சிறந்து விளங்கும்படியாகவும், பங்கு தந்தையினுடைய உடல் உள்ள சுத்திற்காகவும், அந்தோணியார்
அன்னை மரியாள் வழியாக நாம் இப்பலியினை வேண்டுவோம். நமது ஊரில் பணிபுரியக்கூடிய அமலவை அருட் சகோதரிகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்களுடைய பணி சிறக்கும்படியாகவும் அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர் உடன் பிறந்தோர் அனைவருடைய நல்வாழ்வுக்காகவும் குடும்பத்திலே மரித்த ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் நாம் சிறப்பாக இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் ஸ்டீவா சங்கர் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த கணவர் சங்கர் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும் மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் மேலும் தனது பிள்ளைகள் இருவருக்கும் தனக்கும் ஆண்டவர் தாமே உடல் உள்ள சுகம் கொடுக்கும்படியாகவும் குழந்தைகள் இருவரும் கல்வி ஞானத்தில் சிறந்து வளரும்படியாகவும் இறைவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும்படியாகவும் அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் யோசேப்பு ரீட்டா ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த தனது அப்பா கனகராஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும் மேலும் குடும்பத்தில் மரித்த செல்லம்மா, துரைராஜ், ராசம்மாள், ஜெயசிலி, சிலுவை அந்தோணி, ஜோயி ஆண்டனி, பெரிய அந்தோணி, மாதம்மாள், பனிமாத சவரிமுத்து, அருளாயி, சின்ன அந்தோணி மற்றும் தன் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்குடும்பங்களின் கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறையருளுக்காக இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடையச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன்.
நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வந்த இயேசுவே உன்னில் நான் இணைந்தும் இயங்காததேனோ. இயக்க வந்த இயேசுவே உன்னில் நான் இணைந்தும் இயங்காததேனோ. இணைந்தும் இயங்காததேனோ. சீலந்தி வலையில் சிக்கி தவித்த சிறுவண்டு என் சிக்கலெடுத்து சீலந்தி வலையில் சிக்கி தவித்த சிறுவண்டு என் சிக்கலெடுத்து சிறை மீட்ட சிகரமே சிறை மீட்ட சிகரமே உன்னை சிக்கன பிடியாததேனோ. ஏனோ ஏனோ ஏனோ. இயக்க வந்த இயேசுவே உன்னில் நான் இணைந்தும் இயங்காததேனோ. இணைந்தும் இயங்காததேனோ. நீரின்றி வறண்ட பாழ்கிணறு என்னில் நீராக வந்து வாழ்வு தந்திட்ட நீரில்லா வறண்ட பாழ்கிணறு என்னில் நீராக வந்து வாழ்வு தந்திட்ட அருட்சுனையே அமுதமே அருட்சுனையே அமுதமே. உன்னை அள்ளி பருகாததேனோ. ஏனோ ஏனோ ஏனோ. இயக்க வந்த இயேசுவே உன்னில் நான் இணைந்தும் இயங்காததேனோ. இயக்க வந்த இயேசுவே உன்னில் நான் இணைந்தும் இயங்காததேனோ. இணைந்தும் இயங்காததேனோ. முந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசர் ஒருவரே, நீங்கள் குற்றம் கண்டு இரக்கங்கொண்டவர் ஒருவர் நீரே. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 14 முதல் 25 முடிய. மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 14 முதல் 25 முடிய. பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித வாரத்தின் புதன்கிழமையில் ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன்பாக நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். வாரந்தோறும் வருகிற புதன்கிழமை போலல்ல, இந்த வாரம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை குறித்து தியானிக்கக்கூடிய வாரம். அதில் இந்த புதன்கிழமை என்பது இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கான அழைப்பினை வாசகங்கள் வழியாக ஆண்டவனுக்கு நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் இந்த நாளிலே தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அளப்பரிய உமது நன்மைத்தனத்தை நினைத்து பார்க்கிறோம். சொல்லிட முடியாத உமது பேரன்பை நினைத்து பார்க்கிறோம். நீர் எவ்வளவு அன்பு கூர்ந்திருந்தால் எங்களுக்காக சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு இவ்வுலகம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக உம்மையே கையளித்தீர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு சின்ன காயம் என்று சொன்னால் கூட இது எப்போது ஆறும், எப்போது சரியாகும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய உடலிலே அத்தனை காயங்களையும் எங்களுக்காய் சுமந்தீரே. எங்கள் பாவத்தின் கனாகனம்தான் அந்த காயங்களோ என்று நினைத்து பார்க்கிற போது, ஆண்டவரே, இனிமேல் உமக்கு எந்த விதத்திலும் துன்பம் தரக்கூடிய விதத்தில் நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்.
எங்களையே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்கள் மலை போல் இருந்தாலும் அதை உம்முடைய உடலில் காயங்களாய் சுமந்து எங்களுக்கு மீட்பு தருகிறீரே. ஆண்டவரே, இந்த மீட்பின் நாட்களில் உமது வார்த்தை இன்னும் அதிகமாய் அறிகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் அதிகமாய் கவனிக்கிற தேடுகிற வல்லமையோடு கூடிய ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த மாலை பொழுதிலும் கூட எங்களோடு கூட இருப்பீராக. இந்த புனித வாரத்தில் எங்களோடு கூட இருப்பீராக. எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு இந்த மாலை பொழுதில் புனிதமான இந்த நாளில் ஆண்டவரே உமது பாதத்தில் கூடுகிற பாக்கியம் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முதுமொழி ஒன்று உண்டு. பழமையான ஒரு வாக்கு. என்ன வாக்கு என்று சொன்னால், கூட்டத்திலிருந்து தப்பிய ஆடு குள்ளநரிக்கு சொந்தமாகும் என்பது அந்த முதுமொழி. கூட்டத்திலிருந்து தப்பிய ஆடு குள்ளநரிக்கு சொந்தமாகும். கூடியிருக்கிற போது ஆட்டுக்கு வாழ்வு என்பது அதிகம். அது வழிதவறி போனது என்று சொன்னால் வருமா வராதா என்று நாம் சொல்லிட முடியாது. அதைத்தான் அந்த முதுமொழி சொல்லுகிறது. கூட்டத்திலிருந்து தப்பிய ஆடு குள்ளநரிக்கு சொந்தமாகும் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம நிறைய டிவி ப்ரோக்ராம் பார்க்கலாம், செல்போனில் நிறைய காட்சிகள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக இந்த நேஷனல் ஜியோகிராஃபி அல்லது அனிமல் பிளானட் இந்த இதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உலகிலே இவ்வளவு விலங்குகள் எங்குதான் இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு கூட இருக்கும். மொத்தமாக கூட்டம் கூட்டமாக அப்படியே ஓடும். அந்த கூட்டமாக ஓடுகிற விலங்குகளில் எதையாவது ஒன்றை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புலியோ ஒரு சிங்கமோ அப்படியே காத்து கொண்டிருக்கும். எதை அது பிடிக்கிறது என்று சொன்னால், கூட்டத்தோடு போகிற விலங்குகளை அது பிடிப்பதில்லை. எது தனியாக மாட்டுதோ அதைத்தான் சரியாக பிடித்து கொள்ளும். இது நாம் பலமுறை காணுகிற காட்சிதான். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கூட்டத்திலிருந்து தப்பிய அந்த ஆடோ மானோ ஒரு எருமையோ வேறு ஏதோ ஒரு விலங்கு, அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் வழி தவறிய ஆடு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன் என்று நாம் விவிலியத்தினுடைய வார்த்தைகளிலே தியானிக்க முடியும். யூதாஸ் ஒரு வழி தவறிய ஆடு. அவன் ஒரு குள்ளநரியிடம் சிக்கிக்கொண்டான். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு என்ன சொல்லுகிறார், சீடர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், யூதாஸ் என்ன செய்கிறான் என்கிற செய்தி மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் நற்செய்தியினுடைய முதல் பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. பின்னர் 12 ஒருவர் ஆகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் தலைமை குருவை பார்ப்பதற்காக தனியாக வந்தான். அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. அவன் தனியாக தலைமை குருவிடம் வந்தான். ஆனால் மற்ற சீடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? 17வது வசனத்தை வாசிங்க. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகுவந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். 19வது வசனம், இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். யூதாஸ் என்ன செய்தான்?
தலைமை குருவிடம் தனியாக போய் நின்றான். சீடர்களோ இயேசுவிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டு, ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், பாஸ்கா விருந்து கொண்டாடுறதுக்கு என்ன செய்யணும் என்று அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்முடைய உள்ளத்திலே நாம் கேட்டு பார்ப்போம். யூதாஸ் தனியா போகாம கூட 2-3 சீடர்களை கூட்டிட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கூட 2-3 பேரை கூட்டிட்டு போயிருந்தா, போய் தலைமை குருவிட்ட பேசியிருந்தா, கொஞ்சம் 30 வெள்ளிக்காசுலாம் ஒப்பேராது, கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? புரியல. ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்ப யூதாஸ் போனது ஏசப்பாவுக்கு தெரியாம போச்சா? கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்க. ஒருவேளை கூட 2-3 பேரை கூட்டிட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருத்தர் திருட போறான், ஒத்தையில திருட போறான். ஆனா கூட 2-3 பேரை சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தா என்ன ஆகும்? கட்டாயம் பங்கு போடுவாங்க. பங்கு போடும்போது கடைசியா என்ன ஆகும்? மாட்டிக்கிடுவான். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? டேய், நீ போற பாதையே தப்பு, இங்க வந்திருக்கப்படாது. நம்ம யார்கிட்ட போயிருக்கணும்? இயேசுவை பார்த்து பேசுவோம். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன மாதிரியான வேலை வேணும், நீ என்ன எதிர்பார்க்குறங்கிறத அவற்றை பேசுவோம். அதை விட்டுட்டு சம்பந்தமில்லாத ஆள்கிட்ட வந்து நின்று பேசுகிறோமே அப்படின்னு கூட எல்லாரும் பேசியிருக்க முடியும். ஆனால் அப்படி திரும்பி வராமல் அவன் தனியாக போனது உண்மையிலேயே அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவாக மாறிவிட்டது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீடர்கள் எல்லோரும் கூட்டமாக பரபரப்பாக சேர்ந்து இயேசுவிடத்திலே சேர்ந்து இருந்து கொண்டு என்ன செய்யலாம் அப்படி திட்டமிட்டு கொண்டிருக்கிற போது யூதாஸ் மட்டும் தனியாக சென்றதனால் அவன் மாட்டிக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே கூட்டத்திலிருந்து தப்பிய ஆடு குள்ளநரிக்கு சொந்தம். யூதாஸ் கூட்டத்திலிருந்து தப்பிய ஆடு. ஆகவே குள்ளநரிகளிடம் அவன் ஏமாந்து போனான். அவர்கள் பேசிய பேச்சு, அவர்கள் சொன்ன விதம் யூதாஸை அப்படியே இழுத்து கொண்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் இதை ஆழமாக உணர்ந்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் பொங்கல் விழா கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லாருமே பொங்கல் விழாவுக்கான தயாரிப்பை ரொம்ப ஸ்பீடாக தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வகுப்பும் பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு வகுப்பும் பொருள் கொண்டு வர்றது, பானை கொண்டு வர்றது, இனிப்பு கொண்டு வர்றது, கரும்பு கொண்டு வரக்கூடியது, விறகு கொண்டு வரக்கூடியது, இந்த வேலைகள் எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. ஒரே ஒரு வகுப்பில் ஒரு பையன் மட்டும் அங்கே இல்லாமல் என்ன செஞ்சான்னு சொன்னால், நேராக கிளாஸ் ரூமுக்கு போனான். கிளாஸ் ரூமுக்கு போனவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை. அங்கே இருக்கக்கூடியதில் ஒரு பையன் கொஞ்சம் வசதியான பையன், ஒவ்வொரு நாளும் நிறைய செலவழிக்கிறான என்னன்னு போய் அவன் பேக்கை திறந்தா காசு ஒரு 250 ரூபா இருந்தது. அவன் எடுத்துட்டான். எல்லாரும் எங்கே இருந்தாங்க? கீழே வேலையில் பிஸியாக இருந்தாங்க. தனியாக போகிறவனுக்கு தான் எப்போது என்ன தெரியும்னு சொன்னால், திருட்டுனா என்ன, ஏமாத்துறதுனா என்ன, எப்படி தப்பிக்கலாம், அப்படியெல்லாம் யோசனை வருகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல் நிறைய நிகழ்வுகளை சொல்லி கொண்டு போகலாம். சில கல்லூரிகளிலே நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும், விழாவுக்கு எல்லாரும் தயாரிப்பாக இருப்பாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கே இல்லாமல் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் காலேஜை கட்டடிச்சிடுறாங்க, வேற எங்கேயோ போயிடுறாங்க. அவர்களுடைய வழி மாறி விடுகிறது. கூட்டத்தில் இல்லாத ஆடு எங்கே போய் சொந்தமாகும்? குள்ளநரிக்கு சொந்தமாகும். கூட்டத்தில் நீங்கள் இல்லை என்று சொன்னால் எங்கே மாறி போயிருவீங்க? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்தாளுக்கு வந்திருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. மகன் மட்டும் செல் எடுத்துட்டு மேலே மாடிக்கு போறான்னு சொன்னால், வீட்டில் வந்தவங்களை பேசலை பார்க்கல, அவன் தனியாக ஒதுங்குகிறான் அப்படின்னு சொன்னா, கூட்டத்தில் இல்லாத ஆடு யாருக்கு சொந்தமாகும்? குள்ளநரிக்கு சொந்தமாகும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுதான் நடக்கிறது. ஆகவே சேர்ந்து இருந்தால் ஒரு பயமும் இல்லை, ஒரு தப்பும் இல்லை. சேர்ந்திருந்தால்
எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது. சேர்ந்து இல்லாத இடத்தில் பலம் போய் விடுகிறது, பாதுகாப்பின்மை உருவாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் அதிகமாக நினைத்து பார்க்க முடியும். ஆகவேதான் தவறு செய்கிறவர்கள் தனியாக ஒதுங்குகிறார்கள். நினைத்து பாருங்கள், எனக்கு குடிக்கணும் தம்மடிக்கணும்னு தோன்ற சில பசங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறான், அதற்கு சாதகமான ஆட்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை சேர்த்து கொள்வதை பார்க்கிறோம். கூட்டத்தில் இல்லாத ஆடு குள்ளநெறிக்கு சொந்தமாகிறது. அங்கே யூதாஸ் சீடர்கள் என்கிற கூட்டத்தை விட்டு விலகினான். ஆகவே அவன் குள்ளநெறிக்கு சொந்தமாக மாறிவிடுகிறான் என்று பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதையே, உறவோடு வாழ வேண்டும் என்பதையே, சேர்ந்து வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிறது. அதுதான் பலம், அதுதான் பாதுகாப்பு. ஏனென்றால் 11 சீடர்களும் இயேசுவை கேட்டுக்கொண்டு விருந்து எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், எங்கே போக வேண்டும், யாரை கேட்க வேண்டும், எந்த இடத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவோடு இருந்தார்கள். ஆனால் தனியாக போன யூதாசுக்குத்தான் இந்த துன்பமும் வேதனையும் வந்தது என்று பார்க்கிறோம். இந்த கண்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு போவோம்னு சொல்லி வேன் பிடிச்சிருப்பாங்க. வேன் பிடிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கும் போது அந்த வீட்டில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பேருக்கு சீட்டு வேணும், ஆனால் 2 பேருக்கு தான் சீட்டு இருக்குது. என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறார், நீங்கள்லாம் அந்த வேனில் போங்க, நான் தனியாக கார் பிடிச்சிட்டு வரேன், எனக்கு கார் ஏற்கனவே இருக்குது, அந்த காரில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சேர்ந்து போவதற்கான நோக்கமே இல்லாமல் போய்விடுகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தனியா என்பது யூதாசினுடைய செயல்பாடு. சேர்ந்து சேர்ந்து வாழ்தல் என்பது சீடர்களுடைய பண்பு. அதுதான் நமக்கு வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய அனுபவமாக இருக்கலாம். நினைத்து பாருங்கள், விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 24வது வசனம். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 24வது வசனம். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்க சாமி சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் ஒன்றித்திருந்தார்கள், ஒரே உடலாக இருந்தார்கள். அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது, அது பெண்ணிடம் சத்தம் கொடுத்தது. அன்பார்ந்தவர்களே, அப்போ அவள் என்ன செஞ்சிருக்கணும்? போகிறதே போகிறோம், பழத்தை பறிக்க போகிறோம், மரத்தில் பறிக்க போகிறோம், ஒத்தையில் எதுக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு போயிருப்போம் அப்படின்னு சேர்ந்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்களா? அவர் சொல்லியிருப்பார், இது உனக்கு தேவையா? அந்த பாம்பு சொல்லுது, சாத்தான் சொல்லுது, அதை கேட்காத, ஆண்டவர் நமக்கு வேற சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோமா இல்லையா? நிறைய குடும்பங்கள் நடக்கும். வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, ஆனால் மனைவி இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாயா, நமக்கு அது செய்ய வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, இந்த தொழிலை நம்ம செய்ய வேண்டாம், இந்த பேச்சு நமக்கு தேவையில்லை, அடுத்தவங்களை பற்றி நமக்கு எதுக்கு பேச்சு, அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அல்லது அந்த அம்மா அப்படி பேசுஞ்சா, வாயை மூடுறா இல்லையா, பேசாம இரு, எதுன்னா நமக்கு என்ன, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? தனியாக போனால் பாம்புட்டையும் சிக்கலாம், யார்கிட்ட சிக்கலாம்? யூத தலைவர்களிடையும் சிக்கலாம். யூதாஸ் தலைவர்களிடம் சிக்கினான், இங்கே ஏவாளோ பாம்பிடம் சிக்கினாள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல ஆண்டவருடைய காட்சி என்பதும் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 24 அந்த வசனங்களை பார்க்கிற போது அதிலிருந்து 29 வரை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 12 சீடர்களுக்கும் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், 11 பேருக்கும் காட்சி கொடுக்கிறார். 12 சீடர்களில் ஒருவரான தோமா அப்போது இல்லை. அப்போ என்ன நினைச்சிருக்கோம் நம்ம? தோமா ஆண்டவரை தேடி தனியாக போனார், தனித்தனியாக போனார்.
ஆனா அப்பெல்லாம் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கல. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்போது சீடர்களோடு அவர் சேர்ந்திருந்தாரோ அப்போதுதான் ஆண்டவருடைய காட்சி வெளிப்பட்டது. மீண்டுமாக ஆண்டவர் தோன்றினார். அங்கே ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை சொல்கிறார். அங்கேதான் தோமையா சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூதாசு போல தனியாக போன போது அவர் ஆண்டவரை காணவில்லை. ஆனால் சேர்ந்து வந்தபோது ஆண்டவரை அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சேர்ந்து இருந்தால் நாம் பலம் கொண்டவர்களாக ஆண்டவரை காண்போம், ஆண்டவரோடவே பயணிப்போம், ஆண்டவரோடு சிலுவை பயணத்தில் போவோம், அவரோடு நாம் மீட்பு பெறுவோம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு நீங்க பிரிச்சு பிரிச்சு போகும்போது நீங்கள் பீத்துக் கொள்கிறீர்கள், உங்களையே பீத்துக் கொள்ளுகிறீர்கள். அது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால் யூதாசினுடைய செயல்பாடாக மாறிவிடுகிறது. இணைந்து வாழ்தல் என்பது நமக்கு பலம், பாதுகாப்பு. தனித்திருப்பது என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் தனி சுகமாக கண்டாலும் கூட ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம் என்பதையே அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிந்தித்து பார்ப்போம். இறையருளுக்காக மன்றாடுவோம். ஆமீன். தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளதை தந்தேன் தேவா, உயர்வழியாக்குவாய் நாதா, உள்ளத்தை தந்தேன் இறைவா. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. கலசம் ஒழிந்தது, கனிமொழி ஒலித்தது, அது ஒரு நல்விதைப்பு. தாவத்தை ஏற்றி தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அழித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உழப்பிணைப்பு. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துடலத்துவை காத்து நித்திய வாழ்வழிப்பதாக.
வாழ்வின் தெய்வம் நீரே என் வாழ்வின் நாதம். உனை தேடினே உயிராகவா, உனை நாடினே விருந்தாகவா, என்றும் என்னை தேற்ற எழுந்தெண்ணில் வா. நீரே என் வாழ்வின் தெய்வம். நிலையில்லா பொருள் தேடி அலைந்தோடினே, நிறைவாழ்வின் வழி காட்டினாய். கரை தேடும் படகாக தவி தேங்கினே, கரை சேர்க்கும் துடுப்பாயினாய். நிலையில்லா பொருள் தேடி அலைந்தோடினே, நிறைவாழ்வின் வழி காட்டினாய். கரை தேடும் படகாக தவி தேங்கினே, கரை சேர்க்கும் துடுப்பாயினாய். இமை தேடும் விழியாயினாய், கொடி தேடும் கிளையாயினாய். என் தேவனே என்னில் ஒன்றாயினாய். அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. நீரே என் வாழ்வின் தெய்வம். உடல் சோர்ந்து தடுமாறும் நிலையாயிரே, சுகம் தந்து பலமூட்டினாய். தாய் தேடும் சேயாக உனை தேடினே, கரம் தந்து என்னை தூக்கினாய். உடல் சோர்ந்து தடுமாறும் நிலையாயிரே, சுகம் தந்து பலமூட்டினாய். தாய் தேடும் சேயாக உனை தேடினே, கரம் தந்து என்னை தூக்கினாய். நான் தேடும் நிழலாயினாய், நதி தேடும் கடலாயினாய். என் தேவனே என்னில் ஒன்றாயினாய். அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. நீரே என் வாழ்வின் தெய்வம். நீரே என் வாழ்வின் நாதம். உனை தேடினே உயிராகவா, உனை நாடினே விருந்தாகவா, என்றும் என்னை தேற்ற எழுந்தெண்ணில் வா. நீரே என் வாழ்வின் தெய்வம். நீரே என் வாழ்வின் நாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித வாரத்தின் புதன்கிழமையில் ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் இப்பலி வழியாக நிறைவாக பெற்றிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித வாரத்தின் இன்னமும் மிக முக்கியமான புனிதமான நாட்கள் என்று சொல்லப்படுபவை
நாளை மறுநாள் அதற்கடுத்த நாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புனித வியாழன், பெரிய வெள்ளி, இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா நாள் என்ற 3 நாட்களும் நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்பதை மீண்டுமாய் அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை புனித வியாழன் வழிபாடுகளானது சரியாக 7:15 மணிக்கு நமது ஆலயத்தில் ஆரம்பமாகும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதற்கு முன்பாக 6:45 மணிக்கு நமது ஆலயத்தில் ஜெபமாலை ஆரம்பமாகும். ஜெபமாலையை தொடர்ந்து புனித வியாழன் வழிபாட்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகும். அன்பார்ந்தவர்களே, நாளை தினம் மிக முக்கியமான நாள். ஏனென்றால் நாளை தான் இயேசு நம் ஆண்டவர் நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே நற்கருணையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசுனுடைய பாடுகளுக்குள்ளாக நம்ம ஈடுபடுத்தி கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த இறுதி உணவு கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த விழாவினுடைய நிறைவில் நாம் நற்கருணை இடமாற்ற பவனி வைத்திருப்போம். நற்கருணை இடமாற்ற பவனி என்பது இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அப்படியாக அமர்ந்து தன்னையே ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்படுகிற காட்சி, இவை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நாம் ஆலயத்திலேயே தங்கியிருந்து ஜெபிப்பதற்காக அழைக்கப்படுகிற நாள். ஆகவே இதை மனதில் வைத்து கொண்டவர்களாக நாம் நாளைய தினம் வழிபாட்டில் மிகச்சிறப்பாக கலந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாளை மாலை 7:15 மணிக்கு ஆரம்பமாகிற வழிபாட்டினை தொடர்ந்து நற்கருணை ஆராதனை, வழிபாடு ஆராதனை என்று சொல்லி இரவு 12 மணி வரையிலும் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதலே நமது ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அமைதியாக தனித்தனியாக வந்து ஜெபிக்க உங்களுக்கான நேரம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாளைய தினம் திருப்பலியின் போது உங்களுக்கு யார் யார் எந்தெந்த நேரத்தில் நாளை இரவு 12 மணி வரையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படும். வெள்ளிக்கிழமை காலையில் வழக்கம் போல அமைதியில் வழிபாடு நடைபெற வேண்டும். நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுக்க வேண்டும். குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது நீங்கள் வேலைக்கு செல்லாத நாளாக இருக்க வேண்டும். அந்த நாளை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முழுமையான பங்கேற்பு செய்ய வேண்டும். வேறு எந்த வேலைக்கும் போனேன் வச்சேன் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமாக ஆடு மாடுகளை கட்டி கவனிக்க வேண்டிய அந்த பணிகளை செய்துவிட்டு நீங்கள் ஆலயத்தில் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை தினம் வழிபாட்டிற்கான நற்கருணை இந்த இடமாற்றம் செய்யப்படுகிற அந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டிய பூக்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் கொடுத்து உதவலாம். வழக்கமாக மல்லிகை பூவை நீங்கள் அதிகமாக கொடுப்பீர்கள். அதை மதியத்திற்குள்ளாக அல்லது மதியம் 2-3 மணிக்குள்ளாக கொடுத்து விட்டால்தான் அதை தயார் செய்கிற அருட்சகோதரிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஆகவே காணிக்கையாக ஆண்டவர் இயேசு பாடுகள் படுகிறார், துன்புறுகிறார். அந்த துன்பத்தில் நானும் பங்கெடுக்கிறேன், நானும் ஒரு மலராய் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக உங்களுடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய மலர்களை காணிக்கையாக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அன்போடு மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் வழிபாடுகள் தொடர்ச்சியாக எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாளை தினம் உங்களுக்கு சொல்லப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் உங்களுக்கு உண்டியல் கொடுக்கப்பட்டது. இந்த தவக்கால உண்டியலானது நாளை தினம் திருப்பலியின் போது பெறப்படுகிறது. ஆகவே உண்டியல் பெற்றுக்கொண்டவர்கள் இதுவரையிலும் கூட பணத்தை கொடுக்காமல் அதில் சேர்க்காமல் இருக்கக்கூடியவர்கள் நாளை தினம் சற்று நீங்கள் சேர்த்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கையானது பசிப்பிணி ஒழிப்புக்காக நம்முடைய மறை மாவட்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து அது ரோமைக்கு அனுப்பப்படும். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை குறித்த தெளிவு அங்கே வைக்கப்படும். நம்முடைய காணிக்கையாக நாம் அதை சேர்த்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த நாட்களிலே நாம் தவ ஒருத்தல் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் அதிகமாக தாராளமாக நீங்கள் காணிக்கைகள் செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் இதை குறித்து உங்களுக்கு கடந்த நாட்களில் சொல்லியிருந்தேன். கடந்த ஆண்டிலே கூட சிலர் வெறும் உண்டியல் கொடுத்தவர்களும் உண்டு. அதே போல் ஒத்த ரூபாய் 10 ரூபா கொடுத்தவர்களும் உண்டு. தயவு கூர்ந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. குறைந்தது ஒரு 500 ரூபாயாவது காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது நாம் செய்ய வேண்டிய கடமை என்று நீங்கள் நினைக்க வேண்டும்.
சாமியை இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இல்லை. இவ்வளவு தான் நான் சொன்னது, குறைந்த அளவு தான். ஏனென்றால் நீங்கள் இந்த மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 40 நாட்களாக நீங்கள் ஏதாவது இந்த கறி மீன் அவை போன்றவைகளை எடுக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் சேர்க்கக்கூடிய தொகை 1000க்கும் மேலாக வந்திருக்கும். ஆனால் நான் சொல்வது அதில் பாதி தான். ஒவ்வொரு குடும்பமும் அதை செய்தால் அது ஒரு பெரிய காணிக்கையாக மாறி நிற்கும். அதை மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அதை செய்யும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித வாரத்தில் எல்லா நிகழ்வுகளிலும் கட்டாயமாக எல்லாரும் பங்கேற்க வேண்டும். யாருமே வராமல் இருக்கக்கூடாது. இது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான பொதுவான அறிவிப்பு. ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள், வராதவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான அழைப்பு. இந்த 3 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள். நாம் தவறவிடக்கூடாத நாட்கள். கட்டாயமாக ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்று மீட்பை கொண்டாடுவதற்கான நாட்கள். இதில் பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு உயிர்ப்பு இல்லை. ஆகவே இந்த நாளில் பங்கெடுத்தால்தான் உயிர்ப்பு நாளை கொண்டாடுவதற்கான தகுதியே இருக்கிறது. ஆகவே அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லோரும் பங்கெடுக்க அன்போடு நினைவூட்டுகிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நாளை தினம் இந்த நற்கருணை இடமாற்ற பவனிக்கு நம்முடைய பள்ளி மாணவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தயாரிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கும். அருட்சகோதரிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவார்கள். அதை குறித்து நீங்கள் திட்டமிட்டு முறையாக பங்கெடுப்பு செய்து எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கான பணிகளை செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மைச்சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.